இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க 3 டைம்ஸ் நேஷனல் முay thai கோல்ட் மெடலிஸ்ட் மிஸ் கீர்த்தனா அண்ட் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்ட் வின் பண்ணிருக்காங்க மிஸ் ஆஞ்சல் அகர்வால் அண்ட் இவங்களை ட்ரெயின் பண்ண லீதர் கிக் பாக்ஸிங் அகாடமியோட கோச் மிஸ்டர் சரவணன். உங்க எல்லாரையும் வெல்கம் டு ஐவன் ஸ்போர்ட்ஸ் இன் ஆடுகளம். கோச், இப்ப நடந்த இந்த நேஷனல் டோர்னமெண்ட்ல தமிழ்நாடுல இருந்து எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க? எவ்வளவு மெடல்ஸ் நம்ம தமிழ்நாடுக்கு வந்து கிடைச்சது? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப் 18க்கு மேலே இருக்க ஃபைட்டர்ஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 9 ஃபைட்டர்ஸ் வந்திருந்தாங்க டோட்டலாக வந்து. அதில் 4 கோல்டு மெடல். ஓகே, 3 கேர்ள்ஸ் பண்ணியிருந்தாங்க. கோல்டு மெடல் வந்து கீர்த்தனா, ஆஞ்சல் அகர்வால், அதுக்கப்புறமா அரிஷ்மா ராமநாதபுரம்லேருந்து ஒருத்தவங்க கோல்டு வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொருத்தர் கவின் கோல்டு மெடல் சீனியர் மெடல் வந்து அவர் கோல்டு மெடல் வின் பண்ணியிருந்தாரு. இன்னொருத்தவங்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பிரான்ஸ் மெடல் புஷ்பலதா, அவங்க பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருந்தாங்க. டோட்டலாக 4 கோல்டு, ஒரு பிரான்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து சீனியர் லெவலில் இத்தனை மெடல்ஸ் வந்து வின் பண்ணதில்லை இது வரைக்கும். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2 கோல்டு வின் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் சீனியர் மெனில் ஒருத்தர் வின் பண்ணியிருந்தாங்க. சீனியர் உமனில் கீர்த்தனா மட்டும் தான் கோல்டு. வெறும் 2 கோல்டு தான் சீனியர் கேட்டகரியில் வந்தது. பட் இந்த டைம் வந்து டோட்டலாக 5 பேர் வின் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய சக்ஸஸ் தான் சொல்லலாம் நம்ம ஹோல் ஸ்டேட்கே பார்த்தீங்கன்னா. இப்போ காம்பேட் ஸ்போர்ட்ஸ்ல தமிழ்நாடு எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டு வராங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ஆக்சுவலி ரொம்பவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற டோர்னமெண்ட்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லை, ரொம்பவே அதிகமாக இருக்குது இன்க்ரீஸ் ஆனது. அதுக்கு ஒரு ரீசன் சோஷியல் மீடியாவும் சொல்லலாம். ஏன்னா வெளியே நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ரீல்ஸ்லாம் நல்லா காட்டுது, பசங்க நிறைய பார்க்குறாங்கன்னும் போது எல்லாருக்குமே இதை பற்றி தெரியுது, அவேர்னஸ் வருது, இதை லேர்ன் பண்ணுன்ற இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வருது, லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நிறையவே பார்த்தீங்கன்னா. அண்டு சொன்ன மாதிரி பார்ட்டிசிபென்ட்ஸ் ரொம்பவே அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. இங்கே இருக்கிற ஃபைட்டர்ஸ் வந்து இப்போது லைக் அப்ராடில் வெளியே ஃபாரின் போயிட்டு அங்கே தங்கியிருந்து அங்கே கற்றுக்கிறதுலாம் கூட இருக்காங்க அகாடமிஸில். ஏன்னா இங்கோட அங்கே பெட்டராக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கோச்சிங் நல்லா இருக்குன்றதுனால இங்கே இருக்க தமிழ்நாட்டிலேருந்து ஃபைட்டர்ஸ் வந்து நிறைய போயிருக்காங்க, நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஃபைட்டர்ஸை என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் காட்வின்ற ஸ்டூடெண்ட் இப்போ ரஷ்யாவில் இருக்காரு, அங்கே ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி லைக் எல்லாருமே எப்படி சொல்கிறது, நல்லா டெவலப் ஆயிடுச்சு ஸ்போர்ட். வந்து ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. நாங்களாம் லேர்ன் பண்ணும்போது அப்படிலாம் இல்லை. அகாடமின்றதே பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ரேராக ஒரு சில இடத்துல தான் இருக்கும், சிட்டியில் எங்கேயாவது ஒரு சில இடத்துல தான் இருக்கும். இப்போ அப்படி இல்லை, பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாலையுமே இருக்குது அகாடமிஸ். பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ட்ரைனிங் நல்லா போயிட்டுருக்கு, ஸ்டூடெண்ட்ஸும் அதிகமாகவே இருக்காங்க. நீங்க இப்போ வந்து ஒரு யங் கோச்சா ஒரு ஷார்ட் டைம்ல கீர்த்தனா வந்து ஒரு 3 மெடல்ஸ் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க வந்து அகைன் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நேஷனல் டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண அவங்களும் வந்து ஆஞ்சல் அகர்வால் வந்து கோல்டு அடிச்சிருக்காங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு ரொம்பவே ஹாப்பியான விஷயம் சொல்லணும்னா, எனக்கு இந்த மாதிரி நேஷனல் ஸ்டேஜ் தான் இப்போ நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்டேஜ். அதில் வின் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவே பெருமையான விஷயம். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேஷனில் தமிழ்நாடு டீம் கோச்சாக இருக்கேன். ஓகே, ஸோ அதில் என்னோட ஸ்டூடெண்ட் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். லைக் இந்த போஸ்டிங்கில் கோச் இருக்காரு, கோச்சோட ஸ்டூடெண்ட் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போது என்னோட டேலண்ட்டை வந்து நான் எப்படி காட்ட முடியும்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு தான் நான் காட்ட முடியும், வேறு எப்படியும் காட்ட முடியாது. நான் அவங்கள நல்லா கோச்சிங் பண்ணி அவங்க வின் பண்ணுறதுல தான் எனக்கு சந்தோஷம், எனக்கு பெருமை. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதை அப்படியே அவங்க கொடுத்தாங்க, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை தவிர வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை. எவ்ரிடே நான் வர்றது, நான் எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து அவங்க வின் பண்ணணுன்றதுக்காக தான். ஓகே, அவங்களோட வின்னிங் வந்து ஜஸ்ட் அவங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லாது, அது எனக்கும் தான். அது உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க எந்த மாதிரி டயட்டிங் வந்து ஃபாலோ பண்ண சொல்வீங்க? நேச்சுரல் இல்லைனா வந்து சப்ளிமெண்ட்ஸா எப்படி? இப்போ ஜென்ரலாக ஒருத்தர் ஃபிட்னஸ்க்கு வராங்க அப்படின்னும் போது சப்ளிமெண்டேஷன் நான் யாரையும் புஷ் பண்ண மாட்டேன். ஓகே, ஹோல் ஃபுட்ஸில் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் எல்லாருமே ஹோல் ஃபுட்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவேன். எவ்ரிடே லைக் ஹேபிட் பில்ட் பண்ணணும், லைஃப் ஸ்டைல் தான் ஃபஸ்ட்டு. மார்னிங்லேருந்து என்ன எடுக்கிறோம் அது பொறுத்து தான் இருக்குது. சப்ளிமெண்டேஷன் அத்லெட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கும். காமன் பீப்புள் மாதிரி கிடையாது, அவங்களுக்கு கண்டிப்பாக சப்ளிமெண்டேஷன் தேவை. ஓகே, ஆல்சோ அதை வந்து நான் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியாது, எந்த அளவுக்கு பண்ண முடியும்னு தெரியாது. ஆப்வியஸ்லி இது வந்து ரொம்ப காஸ்ட் அதிகமாக தான் ஆகும். ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுதுன்னா நான் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு திங் ப்ரோட்டீன். அவங்களால மீட் சாப்பிட முடியுமா? ஓகே, அப்போ எவ்ரிடே மீட் எடுக்க பாருங்கள்.
டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மீட்ஸ் எடுக்க பாருங்க. ஏன்னா போர் அடிச்சிடக்கூடாது, எவ்ரிடே ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சிடக்கூடாது அவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதில் அவங்களோட ஃபுட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்பேன். எது சாப்பிடுவீங்க, எது பிடிக்காது, எது பிடிக்கும், இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுங்க, இப்படி சாப்பிடுங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹோல் ஃபுட்ஸில் சொல்லுவேன். அப்படி ஹோல் ஃபுட்ஸில் அவங்களால எடுக்க முடியல, மீட் பண்ண முடியல அப்படின்னும் போது நான் அவங்களுக்கு ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் சொல்லுவேன். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுவேன், இந்த பிராண்டில் இது எடுங்க கண்டிப்பாக. ஏன்னா இப்போ லைக் பிரேக்ஃபாஸ்ட் வீட்டில் தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே சாப்பிடுவோம். லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் போகிறவங்க இருப்பாங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, அந்த மாதிரி இருக்கும்போது ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் சப்ளிமெண்டேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோட்டீன் ஒரு ஸ்கூப் ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும். லஞ்சில் ப்ரோட்டீன் கோல் மீட் பண்ணலாம். பட் சப்ளிமெண்டேஷன் அஃபோர்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக அதுலேயும் ஒரு சில சப்ளிமெண்டேஷன்லாம் இருக்குது, முக்கியமான சப்ளிமெண்டேஷன். அது இல்லாமல் நான் சொல்லுவேன். ஸோ ஆஞ்சல், உங்களோட டெய்லி ரொட்டீன் அண்ட் நீங்கள் ஒரு ஃபைட் இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறப்போ உங்களோட டயட்டிங் வந்து எப்படி டிஃபர் ஆகும்? ஸோ ஐம் அ வெஜிடேரியன். ஸோ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது டயட்லாம் ஃபாலோ பண்ணுறது. கோச் வந்து ப்ரோட்டீன் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆஃப்டர் திஸ் ஐ ஹேட் டு பி மோர் கேர்ஃபுல் அபவுட் வாட் ஐ வாஸ் ஈட்டிங். ஸோ அவங்க சொன்னாங்க பன்னீர் சாப்பிட்லாம், சோயா சாப்பிட்லாம், தால் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடணும்னு இருந்தது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் டு ட்ரை ஈட்டிங் எக்ஸ் ஆல்சோ, பிகாஸ் ப்ரோட்டீன் எடுக்கணும், ஸ்ட்ரென்த் வேணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது, இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. என்னோட ஸ்டாமினாவில், ஸ்ட்ரென்த்ல எல்லாத்துலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. ஸோ ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. எனக்கு சோயா பிடிக்காது, வெறும் பன்னீர் தான் பிடிக்கும். ஆனால் பன்னீர் டெய்லி சாப்பிட முடியாது. ஸோ பன்னீர், சோயா எல்லாமே சேஞ்ச் பண்ணி சாப்பிட்றது. எக் ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு வாஸ் அ பிக் திங். என் வீட்டில் போய் சொல்கிறது, எக்கு எனக்கு சாப்பிட்ணும் சொல்கிறதே வாஸ் டிஃபிகல்ட். ஆனால் அவங்க சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. இப்போது அதெல்லாம் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். கீர்த்தனா, நீங்கள் 3 times நேஷனல் லெவலில் போயிட்டு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் கோல்டு மெடல் அடிச்சிருக்கீங்க. உங்கள் அகாடமியில் நீங்கள் வந்து ட்ரெயினராகவும் இருக்கீங்க இல்லையா? ஸோ உங்கள் கூட இருக்கிற ஃபைட்டர்ஸ்க்கு நீங்கள் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறீங்க? ஆஸ் அ சீனியராக வந்து நான் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணேன்னா, டெக்னிக்கலாக ஃபஸ்ட்டு இருக்கிறதோட ஃபஸ்ட்டு அவங்க கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து அதிகப்படுறதுக்காக உன்னால் முடியும், நீ எல்லாமே பண்ணுவேன், அந்த மாதிரி பாசிட்டிவாக பேசி அவங்க மைண்டை வந்து ஃபுல்லாக பாசிட்டிவாக ஆக்கிடுவேன். நான் வின் பண்ணியிருக்கேன்ல, நீயும் பண்ணுவேன், உன்னால் முடியும், அந்த மாதிரி சொல்லுவேன். அதுக்கப்புறமா வந்து நான் லாஸ்ட் 3 times வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, கேர்ள்ஸ்லாம் எப்படி பண்ணுவாங்க, ஸோ அதை பற்றி சொல்லுவேன். கேர்ள்ஸ் வந்து அவங்க டெக்னிக் இந்த மாதிரி இருக்கும், உன்னுடைய பஞ்ச் நல்லா பவராக இருக்கும், அவங்களுக்கு பஞ்ச் வீக்காக இருக்கும், நீ அதெல்லாம் பண்ணலாம், உன்னால் முடியும், நீ வின் பண்ணிடுவேன், அந்த மாதிரி சொல்லுவேன். ஸோ நான் இவங்களுக்கு மட்டும் வந்து அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணல. கேர்ள்ஸ் 2 பேர் இருக்காங்க, இன்னும் 2 பேர் இருக்கு. அவங்களுக்குமே அவங்க மேட்ச்சுக்கு முன்னாடி அவங்க நல்லா மோட்டிவேட் பண்ணி, உன்னால் முடியும், என்னால் முடிஞ்சில அதை சொல்லி நீ பண்ணுவேன், அந்த மாதிரி சொல்லி அவங்கள நல்லா மோட்டிவேட் பண்ணுவேன். முக்கியமாக பாய்ஸ்க்கு வந்து நான் அந்த அளவுக்கு சொல்லலை. ஏன்னா பாய்ஸோட கேம்ஸ்லாம் பார்த்து தான் நான் வந்து அவங்களோட மேட்ச் பார்த்து தான் நான் நிறைய இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும்னு பார்ப்பேன். ஸோ கேர்ள்ஸோட கேமும் பாய்ஸோட கேமும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அவங்களுக்கு என்னால் கொடுக்க முடியல. கோச்சஸ்லாம் இருந்தாங்க, கேர்ள்ஸ்க்கு நான் நல்லா சப்போர்ட் பண்ணேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணேன். ஆஞ்சல், நீங்கள் சொல்லுங்கள், கீர்த்தனாவோட சப்போர்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது? ஏன்னா நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய ஸ்டேஜில் போய் நீங்கள் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க இல்லையா? சொல்லுங்கள். எனக்கு அந்த 3 days ஃபுல்லாக கீர்த்தனா என் கூட தான் இருந்தாங்க. அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் 2 daysலாம் நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஆனால் இவங்க கூட இருந்தனால தான் என்னால் பண்ண முடியும். அந்த நர்வஸ்னஸ் போனது இவங்க தான் காரணம். ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாங்க, ரொம்ப சப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த ஃபுல் அங்கே இருக்கும்போது நான் சொல்ல, ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, இவங்க எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லும் போது, இல்லை நீ பண்ணுவ, நீ எப்படி பண்ண மாட்டே, நீ பண்ணுவ அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தென் ஸ்டேட் மேட்ச் அப்போ கூட எனக்கு ரொம்ப இவங்க அட்வைஸ் கொடுத்தாங்க, டெக்னிக்ஸ்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நேஷ்னலில் கூட எனக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க சொன்னாங்க, பஞ்ச் பண்ணு, இது பண்ணு, அது பண்ணி, எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இவங்க சப்போர்ட் இருந்தனால ரொம்ப ஹெல்ப் ஆச்சு எனக்கு. ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் இட் வாஸ். கோச், இப்போ தமிழ்நாடுல வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் இந்த காம்பேட் ஸ்போர்ட்க்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? அண்ட் தென் பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து இப்போ கண்டிப்பா உங்க அகாடமில கோல்டு மெடலிஸ்ட்லாம் இருக்கிறப்போ பேரண்ட்ஸ்க்கு வந்து ரீச் கிடைச்சிருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு அவங்களோட பசங்களை வந்து இதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க? ஈச் அண்ட் எவ்ரி டைம் நான் ஒரு டோர்னமெண்ட் போய் வின் பண்ணும் போதும் பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னா, ரிமைனிங் இருக்க 30-40 பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஆசைப்படுறாங்க. என்னோட பசங்களும் லைக் சும்மா ஒரு ஃபிட்னஸ்க்காக, ஒரு ஆக்டிவிட்டிக்காக தான் அனுப்பியிருக்காங்க பசங்களை. பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லைக் ஸ்கூல் போகிறாங்க, படிக்கிறாங்க, வராங்க, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும்னு தான் அனுப்புகிறாங்க. சில பேர் வந்து காம்படிஷன் போகணுன்ற இதோட தான் அனுப்புகிறாங்க பேரண்ட்ஸே. பார்த்தீங்கன்னா எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா மோஸ்ட்டாக நான் பண்ணும்போதெல்லாம் வந்து அனுப்ப மாட்டாங்க, பாக்ஸிங்னா பயப்படுவாங்க எல்லாருமே. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்கணும். லைக் அவங்களால வந்து அஃபோர்ட் பண்ண முடியல ட்ரைனிங்கு. இப்போ நம்ம பசங்களுக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி
ஸ்டடீஸில் இல்லைனாலும் அவன் ஸ்போர்ட்டில் நல்லா வந்துட்டா போதும் சார், கொஞ்சம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, கோச் பண்ணுங்க சார், அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு டோர்னமெண்ட் போயிட்டு ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வின் பண்ணிட்டு வராங்கன்னா அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பண்ணாத பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்து பேசுகிறாங்க, நெக்ஸ்ட் டைம் என்னோட பசங்களையும் கொஞ்சம் கோச் பண்ணுங்க, கூட்டிகிட்டு போங்க, டோர்னமெண்ட்டுக்கு ரெடி பண்ணுங்க கோச், நாங்களும் வில்லிங்காக இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. லாஸ்ட் ஸ்டேட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 25 ஸ்டூடெண்ட்ஸ் வின் பண்ணாங்க. சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல ரன்னர் அப் நம்ம தான் வின் பண்ணோம். நம்ம கிளப்ல அதிகமான பார்ட்டிசிபென்ட்ஸ் வின் பண்ணி நல்ல மெடல் நிறைய பிளேஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ நேஷனல் வந்து 2 பேர் வின் பண்ணது வந்து ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு லைக் நெக்ஸ்ட்டு நம்ம பசங்களை பண்ணோம். நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்மளது யூத்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏஜ் 8, 10 சாம்பியன்ஸ் எல்லாம் ஏஜ் குரூப்லேயும் இருக்காங்க. இவங்கள ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து தான் இருக்காங்க எல்லாருமே. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளும் அந்த அக்கா மாதிரி போய் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க பார்க்குறாங்க எங்களை வந்து. உங்களோட ஃபேமிலி எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ல நீங்க போறப்போ சப்போர்ட்டிவா இருந்தாங்க? அண்ட் தென் நீங்க டயட்டும் சொன்னீங்க. நீங்க வந்து வெஜிடேரியன்லேருந்து இப்போ வந்து எக் சாப்பிட்டு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அதுல வந்து உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சு? ஸோ என் மாம் வந்து ஃபர்ஸ்ட் என் பிரதர் கூட போகும்போது ஷி வாஸ் லைக் சரி போயிட்டு வராங்க. அவங்களுக்கு அந்த கிளிக் ஆகலை. இங்கே போனால் அடிப்படும், இங்கே போனால் இது ஆகும், ஆனால் அவங்களுக்கு அது கிளிக் ஆகலை. அப்போ போகும்போது நான் ஃபிட்னஸ் போகிறேன்னு சொல்லிட்டு தான் போனேன். ஸோ அவங்க அவ்வளோவா யோசிக்கல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு மூக்கில் லைட்டாக அடிபட்டுச்சு. வீட்டில் வந்து அது சொல்லும்போது என் அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. ஐயோ நீ போகாதே, வேண்டாம், ஐயோ வேண்டாம், ரொம்ப பயந்துட்டாங்க. ஆனால் நான் உட்காந்து அவங்கள புரிய வச்சேன், என்னால் முடியும், இதெல்லாம் குட்டி குட்டி ஆயிட்டு தான் இருக்கும், லைக் இட் வில் ஹேப்பன், பட் ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹாவ் அன் எல்டர் சிஸ்டர். அவங்க வந்து நீ பண்ணு அப்படின்னு சொன்ன ரொம்ப அவங்களும் கொஞ்சம் பயந்தாங்க, எல்லாரும் பயந்தாங்க. ஆனால் one I had to like sit everybody down and make them understand that I can do this. My brother knew that this is normal, this will happen, so he also helped me make them understand. So இந்த மாதிரி நடக்கும், நான் ஏதோ ஆகாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. So that was a bit difficult to make her understand that it's still, even now, even if I get a little bit hurt, she's like, stop it, no need, why do you need this, leave it அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷனல் வின் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அவங்க இப்படி பயப்படுறாங்க. ஆனால் அவங்க வின் பண்ணது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. லைக் நேஷனல் போயிட்டு வின் பண்ணது, எவ்ரிபடி வாஸ் வெரி ஹாப்பி. மை மாம், மை சிஸ்டர், மை பிரதர், எவ்ரிபடி வாஸ் வெரி எக்ஸைட்டட் அண்ட் தே வர் ஆல் வெரி ஹாப்பி ஃபார் மீ, வெரி ப்ரவுட் ஆஃப் மீ. ஸோ கோச், இப்போ ஆஞ்சல் வந்துட்டு வெஜிடேரியன். ஸோ அந்த மாதிரி உங்க அகாடமில கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க அந்த ப்ரோட்டீன் இன்டேக் கொடுக்கறது? ஏன்னா ஒரு காம்பேட் ஸ்போர்ட்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லைக் சொன்னது தான், ப்ரோட்டீன் வந்து ரொம்பவே டிமாண்டிங்காக இருக்கும் அவங்களுக்கு. வெஜிடேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காது, நிறைய காப்ஸ் தான் இருக்கும். அவங்க ப்ரோட்டீன் இப்போது லைக் தால்லாம் சொன்னாங்க, அதில் பார்த்தீங்கன்னா காப்ஸ் தான் அதிகமாக இருக்கும், ப்ரோட்டீன் கம்மியாக தான் இருக்கும். பட் வேறு வழி இல்லை, அது எடுக்கணும். அதே மாதிரி எவ்ரிடே பன்னீரும் எடுக்க முடியாது. லைக் ஒரே ஒரு ஃபுட்டை மட்டுமே டிபெண்ட் பண்ணி நம்ம கோல் ஃபுல்லாக வைக்க முடியாது. ப்ரோட்டீன் கோலை மீட் பண்ணுறதுக்கு அந்த ஃபுட் மட்டுமே வைக்க முடியாது, மிக்சர் ஆஃப் ஃபுட் வேணும் கண்டிப்பாக. பார்த்தீங்கன்னா சோயா சங்க்ஸ் கொஞ்சம் எடுக்க வேண்டியிருக்கும், கொஞ்சம் ப்ரோட்டீன், இல்லைனா வேறு ஏதாவது டோஃபு மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்பவே சேலஞ்சிங்கான விஷயம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் டயட்டில் இன்க்ளூட் பண்ணது. பட் அது பாசிபிள் கிடையாது, கண்டிப்பாக பண்ணலாம், எஃபர்ட் போடணும், ஃபுட் மேக் பண்ணணும். அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம். இப்போ நான் வெஜிடேரியனை பொறுத்த வரைக்கும் சிம்பிளான விஷயம், எவ்ரிடே எக்ஸ் பாயில் பண்ணி சாப்பிடலாம். பட் வெஜிடேரியனுக்கு சிம்பிளாக எவ்ரிடே, ஏன்னா அது கேலரிஸும் கம்மி, பட் நல்ல குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அது பார்த்தீங்கன்னா வெஜிடேரியனில் அந்த அளவுக்கு ஈஸியாக ஒரு நல்ல ப்ரோட்டீன் கிடைக்காது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நிறைய டைப் ஆஃப் ப்ரோட்டீனை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் வாங்க முடிஞ்சதுன்னா வே ப்ரோட்டீன் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அவங்களுக்கும். பார்த்தீங்கன்னா வே ப்ரோட்டீன் எடுக்க முடிஞ்சதுன்னா வே எடுங்க உங்கள் ப்ரோட்டீன் மீட் பண்ணுறதுக்கு, ஏன்னா வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. வெஜிடேரியன் கண்டிப்பாக இந்த ஸ்போர்ட் பண்ண முடியும். நான் சொல்கிறது என்னென்னா வெஜிடேரியன் பண்ண முடியாதுன்னு கிடையாது, கண்டிப்பாக பண்ணலாம். அவங்க வில்லிங்காக இருக்காங்களா, அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து. கீர்த்தனா, உங்களுக்கு வந்து செகண்ட் நேஷனல் லெவல் நீங்க கோல்டு வின் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு செட் பேக் இருந்துச்சு, மெடிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னு கோச் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதுலேருந்து நீங்க எப்படி வந்து ட்ரெயின் ஆகி இப்போ இந்த தேர்ட் நேஷனல் லெவல் டோர்னமெண்ட் வந்து நீங்க வின் பண்ணீங்க? ஸோ ஆஃப்டர் செகண்ட் நேஷனல்ஸ்க்கு அப்புறம் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் கெயின் ஆகிட்டே இருந்துச்சு. டயட் ஃபாலோ பண்ணாலும் சரி, அதாவது வீக் வைஸ் அப்படியே வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ரீசனே தெரியல. கோச் கிட்ட வந்து சொல்லுவேன், இந்த மாதிரி வெயிட் இன்க்ரீஸ் ஆகி. கோச் கேட்குறாரு, ஏன் உனக்கு வெயிட் ஏறுது அப்படின்னு சொல்லும் போது ஜஸ்ட் இந்த டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தோம். ஸோ அப்போ வந்து பிசிஓடி இருக்குது, ஸோ அந்த மாதிரி வந்துருந்துச்சு. ஸோ பிசிஓடி வந்து ஹார்மோனல் சேஞ்ச் நிறைய, அதில் அப்படியே வெயிட் கெயின், வெயிட் எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு தெரில, அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இன்னும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகி ஸ்லீப் பேட்டர்ன் மாதிரி, ஸ்லீப்பும் அந்த அளவுக்கு வராது, அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ வந்து நான் ட்ரைனிங் வந்து அந்த அளவுக்கு பண்ணேன், சும்மா லைட் ட்ரைனிங்கு. ஒரு 2 மந்த் வந்து நான் ட்ரைனிங் ஒழுங்காகவே பண்ண முடியல. இந்த வாட்டி வெயிட் மேக் பண்ணுறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. லாஸ்ட் 3 days வந்து நான் ரைஸு, வெஜிடபிள்ஸ் எதுவுமே சாப்பிடல, சால்ட் எதுவுமே போடாத வெறும் எக்கு, சிக்கன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு.
அதே மாதிரி ஒன் டே பிஃபோர் வந்து 24 hours வந்து தண்ணி குடிக்காத, ஒரு சொட்டு கூட தண்ணி குடிக்கலனா. அதுக்கப்புறமா வந்து சானோ சூட்டுன்னு ஒன்று இருக்கும், அது பாடி வந்து ஹீட் ஆகும், அதை போட்டு ஒர்க் அவுட் பண்ணி உடம்புலேருந்து வேர்வை வர வச்சு அது ஒரு 2 kg. டோட்டலாக வந்து 3 daysல நான் வந்து 4 kg லாஸ் பண்ணேன். ஸோ அதனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. இப்போ நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ உங்கள வந்து எப்படி பார்க்குறாங்க? அண்ட் தென் ப்ரொஃபசர்ஸ், நம்ம ப்ரொஃபசர்ஸ பார்த்து பயப்படுவோம். இப்போ நீங்க மொய் தாய்ல இருக்கிறதால ப்ரொஃபசர்ஸ் உங்கள பார்த்து பயந்துருக்கலாம். ஸோ அத பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க? உங்கள வந்து கங்ராச்சுலேட் பண்றாங்க, என்கரேஜ் பண்றாங்க? எல்லார்கிட்டயும் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், ஐயோ அப்போ உங்ககிட்ட பயந்துட்டு இருக்கணுமே, லைக் ஐ ஷுட் பி ஸ்கேர்ட் ஆஃப் யூ நோ அப்படின்னு எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அதுதான் கொடுக்குறாங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ் வேர் வெரி அப்ரிஷியேட்டிவ். அவங்க ஆக்சுவலி நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு காலேஜ் சீக்கிரமாக ஏதோ அசைன்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் சீக்கிரமாக கூப்பிட்டு எனக்கு கேக்லாம் கட் பண்ணாங்க. என் ஃப்ரெண்ட்ஸில் ரொம்ப தே அப்ரிஷியேட்டட் மீ அ லாட். தே ஆர் வெரி ஹாப்பி. அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் கூட நான் போய் சொல்லும்போது they were very happy for me. They appreciated me a lot, and so they were very happy that the college and the department is also being represented and everything. And one of my professor at the end of the day she is a professor. So சொன்னோனே congratulate பண்றதுக்கு முன்னாடி she was like, சரி நீ இப்போ காம்பேட் ஸ்போர்ட்ஸ் பண்ற, இதை பத்தி ஏதோ ரிசர்ச் பேப்பர் பண்ணலாம்ல நீ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாரும் டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. எவ்ரிபடி வாஸ் வெரி அப்ரிஷியேட்டிவ். கீர்த்தனா, உங்களோட நெக்ஸ்ட் கோல் என்ன? ஓகே, இப்போ 3 டைம் வின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மலேசியாவில் நடக்கிற வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் தான் போக போகிறேன். ஜூன் மந்த் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கோலே வந்து அதுதான். அதுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு தான் இருக்குது. நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்குது, கொஞ்சம் ரொம்ப பயமாகவும் இருக்குது. நான் நல்லா பண்ணிடணும் அந்த மாதிரி இருக்குது. ஓகே கோச், இப்போ அவங்க வந்து வேர்ல்ட் லெவல்ல போயிட்டு இந்தியாவை வந்து ரெப்ரசென்ட் பண்ண போறாங்க. இந்த மாதிரி டைம்ல என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஒரு அத்லெட்டுக்கு வந்து இருக்கும்? ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ஆப்வியஸாக நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் தான். ஏன்னா நம்ம இந்தியாக்குள்ளேயே நடக்குதுன்னா இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு 10,000க்குள்ளே லைக் ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே சொல்கிறேன், டோர்னமெண்ட் அக்காமடேஷன் எல்லாமே சேர்ந்து அதுக்குள்ளே முடியும். ஓகே, இப்போ வெளியே போகிறோன்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகும். ஒரு காமனாக இருக்கவங்க அவங்க அப்போ வந்து ஆட்டோ டிரைவர் சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது, கஷ்டம்தான். ஸோ வெளியே ஸ்பான்சர்ஷிப் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுதான் பெரிய ஸ்ட்ரகிளே பார்த்தீங்கன்னா. டேலண்ட் இருக்குது, எல்லாம் இருக்காங்க, எல்லாம் ரெடியாக இருக்காங்க. அதுக்கான சப்போர்ட் கரெக்டாக கிடச்சதுன்னா அவங்களால நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, ஹோல் இந்தியாவுக்கும் பெருமை தான் அது. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ண தான் டெவலப் ஆக முடியும். அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு இதுவாக இருக்கிறது வந்து ஃபினான்ஷியல் இது தான். பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்பான்சர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் என் சைடில் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இப்போ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் லெவலில் போகிறோன்னா எக்ஸ்பென்ஸ் ரொம்பவே அதிகமாகும். அதுக்கு கண்டிப்பாக வெளியே இருந்து எங்களுக்கு ஹெல்ப் தேவை. இதை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு ஒரு ரெக்வெஸ்ட், கீர்த்தனா மாதிரி இன்னும் வளர்ந்துட்டு வர யங் பிளேயர்ஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா கோச்சோட டீட்டெயில்ஸில் நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் வந்து அவங்களுக்கு டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் ஃபன் செக்ஷனுக்கு வந்துட்டோம். ஒரு குயிக் ரேபிட் ஃபயர். உங்களுக்கு மைண்டில் ஃபஸ்ட்டு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் சொல்லணும். டிஸ்கிரைப் மொய் தாய் இன் ஒன் வேர்ட். வயலன்ஸ். பேஷன். ஓகே, ஃபேவரட் ஸ்ட்ரைக் பஞ்சா, கிக்கா, எல்போவா, நீயா? சூப்பர் பேண்ட் எல்போ. நீஸ். ரிங்ல உங்களுக்கு என்ட்ரி ஆகுறப்போ என்ன சாங் உங்களுக்கு வந்து கேட்பீங்க? தீம் ஆஃப் ருத்ரா. இந்த துரந்தர்ல ஒரு ரீல்ஸ்ல ஃபேமஸான ஒரு சாங் இருக்கு, அது. ஒன் வேர்ட் டு டிஸ்கிரைப் யுவர் ஃபைட்டிங் ஸ்டைல். அக்ரெசிவ் ஸ்டைல். டெக்னிக்கல். ஓகே கோச், இது உங்களுக்கான ரேபிட் ஃபயர். உங்களோட ஃபேவரட் மூமெண்ட் ஆஸ் அ கோச்? அவங்க ஸ்டேஜில் கோல்டு மெடல் ரிசீவ் பண்ணும்போது. ஓகே, ட்ரைனிங்க்கு லேட்டாக வந்து நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க? எல்லாருக்கும் ஒரே பர்பீஸ். ஓகே, டேலண்ட் ஆர் ஹார்ட் ஒர்க்? ஹார்ட் ஒர்க். ஓகே, ஒன் வேர்ட் டு டிஸ்கிரைப் இப்போ வந்திருக்கிற கீர்த்தனா அண்ட் ஆஞ்சல். கீர்த்தனா இன்ஸ்பைரிங். ஓகே. ஆஞ்சல் ரைசிங் ஸ்டார். ஓகே, ரைசிங் ஸ்டார்னு கோச் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் வந்து 3 மெடல்ஸ் அண்ட் நீங்கள் வந்து ஒரு மெடல் அடிச்சிருக்கீங்க. உங்களுக்குள்ள காம்படிஷன் எப்படி இருக்கும்? காம்படிஷன் விட எனக்கு கீர்த்தனா வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி. இவங்க வந்து 3 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ நானும் அதே மாதிரி இன்னும் அச்சீவ் பண்ணோம். ஸோ ஷீ இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. அவங்க சொன்ன மாதிரி இன்ஸ்பைரிங். கீர்த்தனா, நீங்கள் சொல்லுங்கள். ட்ரைனிங் பண்ணி இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி அதில் நான் நல்லா அச்சீவ் பண்ணணும், வின் பண்ணணும், அதுதான் என்னோட எய்ம். ஓகே, நம்ம வந்து செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின். இப்போ உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி மொய்தாய்க்குள்ளே வரணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களோட கரியர் பாத் சஜஷன் என்னவா இருக்கும்? ஃபஸ்ட்டு ஒரு பெஸ்ட் அகாடமியை சூஸ் பண்ணணும், எவ்ரிடே ட்ரைனிங் பண்ணணும், லூஸ் பண்ணாலும் சரி வின் பண்ணாலும் சரி, இன்னும் அப்கிரேட் ஆகிறதுக்காக நல்லா ட்ரைனிங் பண்ணிகிட்டே இருந்தால் கன்ஃபார்மாக நான் ரீச் பண்ண இடத்தோட அவங்க பெருசாக ரீச் பண்ணுவாங்க.
ஸோ வியூவர்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ண லீதல் கிக் பாக்ஸிங் அகாடமியோட கோச் அண்ட் நம்மளோட பிளேயர்ஸ்க்கு நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லிடலாம். தேங்க்யூ ஸோ மச்.